எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு. ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுற, இதை போய் நன்மைன்னு சொல்றீங்களே. கஷ்டத்தை ஏத்துக்க உன் கர்மா கழியுது. எந்த ஜென்மத்துல இந்த கர்மத்தை எடுத்துட்டு வந்தமோ அதை இப்ப கழிக்கிறதுக்காக இறைவன் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதை கடினமாக நினைத்தால் அதையும் உனக்கு எளிமையாக்கி விடுகிறார். ஆனால் அதன் பொருட்டு நீ இன்னொரு பிறவி எடுத்து மீண்டும் அனுபவிக்க வேண்டியது வரும். ஆனால் வருவதை வருவது போலே ஏற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நல்லது. ஈஸ்வரனுக்கு தெரியும் உனக்கு பக்குவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆறுதல் சொல்றதுக்கோ அல்லது ஏதோ மேற்போக்கா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்படுறது இல்ல. தெளிவா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னா விமோசனம் கிடைச்சிடும். போய் இறைவன்ட்ட அழுது மன்றாடி கேட்டுக்கொள், கிடைச்சிடும். ஆனா நீ செய்த கர்மாவை நீ தான் அனுபவித்தாக வேண்டும். இப்போது வேண்டாம் என்று விட்டாய், அதனால் நான் விட்டு விடுகிறேன். ஆனா இதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அதற்காக இன்னொரு பிறவையும் எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இயல்பா இருக்கும். ஏன்னா செஞ்சதை நம்ம தான் அனுபவிக்கணும். ஒரு நன்மை செஞ்சா நன்மை நமக்கு வரும். ஒரு தீமை செஞ்சிருக்க அந்த ஜீவன் எவ்வளவு வதைப்பட்டு இருக்கும், எவ்வளவு துன்பப்பட்டு இருக்கும். அப்ப அதோட வலியை நீ எப்ப புரிஞ்சுப்ப? இப்ப வேண்டாம் நான் அழுதுட்டேன், நான் விட்டுட்டேன். ஆனா நீ திருப்பியும் அதை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கறது அதோட கர்ம பயனா இருக்கும். இத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்ட ஆரம்பிப்போம். இந்த வாழ்க்கையை பற்றின தெளிவானது ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரிய வரும். கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இறைவனுடைய கருணை பார்வை அவர்கள் மீது பட்டு அவர்களை இறைவன் தன் பாத மலர்களிலே ஓய்வெடுக்க வைத்து விடுவார்.